வெல்கம் டு ASCII எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரியல் நம்பர் கன்வர்ஷன் ஃப்ரம் பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்லேருந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நாம் ரியல் நம்பர் கன்வர்ஷன் ஃப்ரம் பைனரி டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 1011.101 to the base 2 இதோட டெசிமல் ஈக்குவலன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க பைனரி நம்பரோட இன்டீஜர் பார்ட் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் இருக்குல்லையா, அதோட டிஜிட்ஸை வந்து ஒரு டிஜிட்டையும் அதோட பொசிஷனல் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்டீஜர் பார்ட்டில் ரைட் மோஸ்ட் பிட் 1ஓட பொசிஷன் வேல்யூ 2/0, அடுத்தது 2/1, அடுத்தது 2/2, 2/3, இட் கோஸ் ஆன் லைக் தட். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதோட டிஜிட்ஸ், அந்த டிஜிட்ஸோட பொசிஷன் வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2/-1, 2/-2, 2/-3 and goes on like that. ஸோ நம்ம ஒரு டிஜிட்டையும் அதோட பொசிஷனல் வேல்யூஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர் பார்ட்டுக்கு பண்ணலாம். 1011 தான் அதோட இன்டீஜர், அதை தனியாக எடுத்து எழுதிட்டு அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதோட பொசிஷனல் வேல்யூஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் இஸ் 1, 1 into 2/0. செகண்ட் டிஜிட் இஸ் ஆல்சோ 1, 1 into 2/1. அடுத்த டிஜிட் வந்து 0, 0 into its positional value is 2/2. லாஸ்ட் டிஜிட் வந்து 1 into 2/3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2/0 is 1, ஸோ 1 into 1 is 1. அடுத்தது 2/1 is 1, 2. தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, ஸோ the value is 0. அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 1 into 2/3 is 8. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 11. ஸோ இதுதான் வந்து டெசிமல் ஈக்குவலன்ட். அடுத்து நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட் பண்ணணும். ஸோ 0.101 தனியாக எடுத்து எழுதிட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்த டிஜிட் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷனல் வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2/-1. ஸோ 1 into 2/-1 ப்ளஸ் 0 into 2/-2 ப்ளஸ் 1 into 2/-3. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் வந்து 2/-1 இருக்கு இல்லையா, ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1/2. ஸோ 2/-1 is equal to 1/2/1 which is equal to 0.5. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ராக்ஷனல் வேல்யூஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட் வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 1 into 0.5, 0.5. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, ஸோ அப்படியே 0 போட்டுக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா 1 into 2/-3. ஸோ 2/-3 is nothing but 1/2/3. ஸோ 2/3 is nothing but 1/8. ஸோ 1/8ஓட வேல்யூ, பாயிண்ட் வேல்யூஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும், டெசிமல் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 0.125. ஸோ 0.125 into 1 is again 0.125 தான். ஸோ அதை எடுத்து எழுதிட்டு இந்த லைனில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.625. ஸோ பைனரியோட ஃப்ராக்ஷனல் பார்ட் 0.101ஓட டெசிமல் ஈக்குவலன்ட் வந்து 0.625. அண்ட் பைனரியோட இன்டீஜர் பார்ட் 1011 இருக்குல்ல, அதோட டெசிமல் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 11. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது இந்த ரெண்டு ஈக்குவலன்ட் வேல்யூஸும் நம்ம அந்தந்த பிளேஸில் போட்டு எழுதணும். ஸோ 1011.101 இது பேஸ் 2ஓட ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 11.625 to the base 10. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து நாம் ரியல் நம்பர் கன்வர்ஷன் ஃப்ரம் ஆக்டல் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ பைனரி டு டெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான், எக்ஸப்ட் தட் இங்கே ஆக்டலோட பேஸ் வேல்யூ 8 யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 412.35 to the base 8ஓட டெசிமல் ஈக்குவல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டீஜர் பார்ட்டில் இருக்க ஆக்டல் டிஜிட்ஸ், அதாவது ரைட் மோஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 8/0, 8/1, 8/2, இட் கோஸ் ஆன் லைக் தட். அண்ட்
டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷனல் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 8^-1 -2 -3 அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டீஜர் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ 412 அதோட டெசிமல் ஈக்குவலன்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 412ஓட ரைட் மோஸ்ட் டிஜிட் ஆக்டல் டிஜிட் வந்து 2. ஸோ 2 × 8^0. அடுத்த டிஜிட் வந்து 1 × 8^1. அடுத்த டிஜிட் வந்து 4 × 8^2. ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ 8^0 is 1. ஸோ 2 × 1 is 2. அடுத்தது 8^1 is 8. 1 × 8 is 8. 8² is 64. × 4 is 256. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 266. ஸோ இதுதான் வந்து இதோட ஆக்டல் ஈக்குவலண்ட். அடுத்தது ஃப்ராக்ஷனல் பார்ட் பண்ணணும். ஸோ 0.35ஓட டெசிமல் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட லெஃப்ட் மோஸ்ட் டிஜிட் அதாவது 3 இருக்குல்லையே அதோட பொசிஷன் வேல்யூ இஸ் 8^-1. ஸோ 3 × 8^-1 ப்ளஸ் 5 × 8^-2. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர்ஸ் வந்து இதோட டெசிமல் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ 8^-1 is 1/8, which is nothing but 0.125. So 3 × 0.125 அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர். ஸோ அதை முதல்ல எடுத்து எழுதிடலாம். ப்ளஸ் 5 × 8^-2. ஸோ 8^-2 பார்த்தீங்கன்னா 8^-2 is nothing but 1/8², which is nothing but 0.015625. ஸோ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.453125. இந்த வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்க ஆக்டல் நம்பரோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட ஈக்குவலண்ட் வேல்யூ. அதே மாதிரி இந்த 412 இருக்குல்லையா அந்த இன்டீஜர் பார்ட்டோட ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 266. ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது அந்த இன்டீஜர் பார்ட்டையும் ஃப்ராக்ஷனல் பார்ட்டையும் அதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ஸோ 412.35 to the base 8 வந்து அதோட டெசிமல் ஈக்குவலண்ட் இஸ் 266.453125 to the base 10. ஸோ பேஸ் வேல்யூஸ் எப்பவுமே எழுத மறக்காதீங்க. அடுத்து நாம் ரியல் நம்பர் கன்வர்ஷன் ஃப்ரம் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும், எக்ஸப்ட் நம்ம ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் 16 யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். A4B.C2 with the base 16 அதோட டெசிமல் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டீஜர் பார்ட்டோட பொசிஷனல் வேல்யூஸ் will start from 16^0 and 16^1 16^2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ it starts from the decimal point ஓட லெஃப்ட் சைட் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் பார்த்தா டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் போகும். ஸோ அதோட பொசிஷனல் வேல்யூஸ் will start from 16^-1 goes on to 16^-2 -3 அந்த மாதிரி. ஸோ இன்டீஜர் பார்ட் தனியாக ஃப்ராக்ஷனல் பார்ட் தனியாக நம்ம வந்து டெசிமல் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ A4Bயோட ரைட் மோஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா B. ஸோ Bயோட ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் இஸ் 11. ஸோ 11 தான் வந்து அதோட வேல்யூஸ் 11 × 16^0. அடுத்தது 4 × 16^1. ஏக்கு பதிலாக அதோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 10 × 16^2. ஸோ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 16^0 is 1. ஸோ 1 × 11 is nothing but 11. ஸோ ஃபஸ்ட் லைனில் 11 எழுதியாச்சு. அண்ட் செகண்ட் லைனில் பார்த்தோன்னா 4 × 16^1 இருக்குது. ஸோ அது வேல்யூ 64. அண்ட் தேர்ட் லைனில் 16² × 10 which is nothing but 2560. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் தான் வந்து இந்த இன்டீஜர் பார்ட்டோட டெசிமல் ஈக்குவலன்ஸ், அதாவது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவோட இன்டீஜர் பார்ட்டுக்கு அதோட டெசிமல் ஈக்குவலன்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 2635. ஸோ நான் ஃப்ராக்ஷனல் பார்ட் பண்ணலாம். ஸோ .C2. ஸோ இதில் C இருக்குல்லையா அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 12. ஸோ 12 × 16^-1 ப்ளஸ் 2 × 16^-2 அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே வந்து 16^-1 இஸ் நத்திங் பட் 1/16. ஸோ 1/16ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியணும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1/16ஓட வேல்யூ வந்து 0.625. ஸோ அதை வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 × 0.625
ப்ளஸ் செகண்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா 2. ஸோ 2 into 16 power minus 2. ஸோ 16 power minus 2 is 1/16 square, which is nothing but அதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.0039. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.7578. ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட டெசிமல் ஈக்குவலண்ட். ஸோ நம்ம வந்து இந்த 0.7578க்குள்ளே அதை வந்து இந்த .C2க்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் A4Bக்கு பதிலாக அதோட இன்டீஜர் ஈக்குவலண்ட் 2635 இல்லையா, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் எழுதிடலாம். இப்போது A4B .C2 the base 16 is equal to 2635.7578 to the base 10. ஸோ இதுதான் வந்து இதோட டெசிமல் ஈக்குவலண்ட். ஸோ hope you found this video helpful. Please don't forget to subscribe to my Ask Education channel. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.